குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதேது. ஒரு பாட்டு. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதேது. இந்த சிம்மராசி பண்ணாத குற்றமே கிடையாது. நாங்கள் சிம்மராசி மேலே அபாண்டமாக குற்றம் சுமத்துறீங்களே நீங்கள் அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், சிம்மராசி மேலே நான் குற்றம் சுமத்துறேன், உண்மை. அதனால தான் நிம்மதி இல்லாமல் சிம்மராசிக்காரர்கள் இருக்கீங்க. நம்புங்க, இந்த வார்த்தை உண்மையா இல்லையான்னு பார்ப்போமே. சிம்மராசிக்காரர்கள் நிம்மதியாக இருக்கீங்களான்னு போய் நானும் 10 பேரை கேட்டு பார்த்துட்டேன். அந்த 10 பேரில் 2 பேர் மட்டும்தான் நான் நிம்மதியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுவும் எப்படின்னு கேட்டால், இதை செஞ்சதுனால தான் நிம்மதியாக இருக்கேன், அதை செய்யலைன்னா நான் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க. இந்த ஒரு கேள்விக்கு பதில். ஆமாம், அது என்னங்க? ரொம்ப சிம்பிள். சிம்மராசிக்காரர்கள் போற்றுபவனை, தூற்றுபவனை, புகழ் பாடுபவனை, துதிப்பாடுபவனை நீங்கள் நம்பவே கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த துதிப்பாடுறவனை முக்கியமாக சிம்மராசி நம்பக்கூடாது. அங்கே நீங்கள் தோற்று போய், அங்கே நிம்மதி போயிடும். உங்களை வச்சு சில பேர் காரியம் நடத்த பார்ப்பான். அதனால் உங்களுக்கு காலம் கூட ஒரு நேரத்தில் உதவி பண்ணாமல் போயிடும். நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும், உங்களுக்கு ஒரு மனம் இருக்கும், உங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கும். எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குது உலகத்தில், எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது இந்த உலகத்தில். அந்த எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் பளிச்சிடும். அந்த எண்ணம் தான் ஒரு நேரம் வாழ்க்கையில் தெளிவு பிறக்கும். அந்த காலகட்டத்தை சிம்மத்துக்கு இந்த நேரம் கொடுக்குது. அப்போ சிம்மராசிக்காரர்கள் இறைவனை நம்பணும், முழுமையாக சிவனை நம்பணும், சக்தியை நம்பணும். நிம்மதி தானாக வரும். இந்த நிம்மதி போகிறதுக்கு மெயின் காரணம் தேவையில்லாதவர்களை நம்புவதும், தேவையில்லாதவர்கள்ட்ட நம்மளை பற்றி சில விஷயத்தை சொல்கிறதும், முக்கியமாக மற்றவர்களை இந்த காரியத்தை இவன் பண்ணிடுவான்னு நம்பும் போது நம்ம ஏமாற்றத்துக்கு போயிடுவோம். எல்லா விஷயத்துலையும் நீங்கள் தான் இருக்கணும். இந்த 2 பேர் சக்ஸஸ் பண்ணாங்கன்னு சொன்னனே, அவங்க ஒருத்தவங்கள்ட்ட காரியத்தை ஒப்படைப்பாங்க. ஆனால் அவங்க அவங்கள ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. செஞ்சியா, போயிட்டியா, இருக்கியா, நடக்கிறியா. அதனால தான் அந்த சிம்மராசியில் அந்த 2 பேர் மட்டும் சக்ஸஸ் ஆகிறாங்க. மீதி 8 பேர் ஃபெயிலானதுக்கு, நிம்மதி இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா, குற்றம் புரிந்தார்கள். என்ன குற்றம்? இன்னொருத்தனை நம்பினது. புருஷனை பொண்டாட்டி நம்புறது, பொண்டாட்டி புருஷனை நம்புறது. இந்த சிம்மத்தில் பெரிய தலைவலி, இந்த இல்லற வாழ்க்கையில் பெரிய தலைவலி. நம்ம மானத்தை அவங்களே வாங்கிடுவாங்க, வெளியிலலாம் போய் வாங்க வேண்டாம். அதிகார பிரயோகம் அதிகமாக நடக்கும், அதிகார பிரச்சனைகள் நடக்கும் குடும்பத்திலேயே. இதை நீ செய்ய, நான் செய்யவா, உனக்கு இருக்க அந்த அதிகாரம். நீ எப்படி என்னை கேட்காம செஞ்ச, பிரச்சனை அங்கே ஆரம்பிச்சிடும். நீ எப்படி என்னை சொல்லாமல் செஞ்ச, விரோதங்கள் வளரும். சாப்பிட போடும்போது நிம்மதி இருக்காது. சாப்பிட்ட இன்னும் நிறைய வீட்டில் நம்ப மாட்டீங்க, சாப்பிட்ட பிறகு, தண்ணி குடித்த பிறகு, காப்பி குடித்த பிறகு பிரச்சனை ஆரம்பிக்கும். சோத்தையும் போட்டு பிரச்சனையும் ஆரம்பிக்குமா. அப்போ என்ன ஆகும்? நம்பினதுனால இந்த பிரச்சனை. அப்போ இந்த நம்பிக்கையில் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. யாரையும் நம்பாதீங்க. எல்லாருக்கும் வேலை கொடுங்க. வேலையை செய்கிறானான்னு பாருங்கள். இல்லைங்க, அவன் மச்சாங்க, அவன் தம்பிங்க, செஞ்சிருவாங்க, நல்லா செய்வான், நாமந்தான் போடுவோம். நடுத்தருவில் நம்மளை நிப்பாட்டிட்டு போயிடுவான். நான் பொதுவாகவே சொல்லுவேன், சிம்ம ராசிக்காரவங்க ரொம்ப இறக்க பார்க்காதீங்க. இந்த இறக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிடணும், ஏற்றமே வராது. கஜானா காலி. நான் பாருங்கள், சட்டப்பையன் என்கிட்ட கிடையாது பாருங்கள். ஏன் இல்லை? இதெல்லாம் இருந்ததுன்னா எதையாவது வச்சுக்கணும்னு தோணும். இதை வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதை பாதுகாக்கணும்னு தோணும். எதுவும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ரைட்டு தானே? அதே சட்டப்பையை வச்சுருக்கு, இடுப்பில் இப்போ பெல்ட்டு வச்சாச்சு. அந்த எழுப்புட பெல்ட் எல்லாம் வச்சுருக்குறோம். ஏன்னா இந்த இதுக்கிட்ட இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த இதயம் பாவம் பார்க்குது.
அப்படின்னு கொடுத்துருது. அது இந்த இடது இந்த பேக்கெட்டே பார்த்துருக்கீங்களா எப்படி வச்சுருப்பான்? ரைட் ஹேண்டில் வச்சுருக்க மாட்டான், லெஃப்ட் ஹேண்டுக்கிட்ட தான் வச்சுருப்பான். பார்த்துருக்கீங்களா? லெஃப்ட் ஹேண்டு, ஏன்னா லெஃப்ட் ஹேண்டு போய் அதை எடுத்து கொடுக்காது. இந்த ரைட்டு ஹேண்டுக்கு ஆப்போசிட்டுக்கு தான் எப்பயுமே ஈஸியாக மற்றவங்க இருக்கிற இடம் தெரியும், சக்குன்னு எடுத்து கொடுத்துரும். அதே இப்போ நான் இடுப்பில் பெல்ட்டு வச்சுட்டேன், இங்கே காசு வச்சுட்டேன், மனசு வரமாட்டேங்குது, மறந்து போயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கப்படக்கூடாது, நான் பேசுகிறது நல்லா புரியணும். அதனால தான் அந்த காலத்துலலாம் பேண்ட்டு போட்டுப்பாங்க, பேண்ட்டில் பாக்கெட் வச்சுப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் ஏதாவது ஒரு நாள் கையை உள்ள விட்டுட்டு இப்போ யோசிச்சுட்டே இருக்கிறது தான். தயவு செய்து சிம்மராசிக்காரர்கள் இறக்கப்படாதீர்கள், பாவம் பார்க்காதீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி அது, நான் ஏன் அவனுக்கு இறக்கப்படணும், நான் ஏன் அவனுக்கு பாவம் படணும் பார்க்கணும். இதை முதல்ல கேட்டு பாருங்கள். அப்புறமா அதில் 10 விடை வரும். ஆமாம், இல்லை நம்ம இறக்கம் பார்த்து நல்ல வேலை இறக்கப்பட பார்த்தோமே, நல்ல வேலை பாவப்பட பார்த்தோமே. அச்சா, கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து இப்போ எனக்கு ஒரு கேள்வி கேட்க சொன்னார். நான் 1க்கு 2 கேள்வி கேட்டேன். நான் ஏன் அவன் மீது இறக்கப்படணும்? நான் அவன் வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு இருப்பான், அவனுக்கு வைத்த வழின்னா அவன் வந்து நம்மள்கிட்ட கேட்பான். ஒருத்தர் 2 வீலரில் பஞ்சரு ரோட்டில் நிற்கிறார், நம்ம ஆந்தவே போகிறோம், நம்மளை பார்த்து அவர் நிப்பாட்டுறார். அப்படிங்களா, பஞ்சருங்களா அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச அந்த பஞ்சர் கடைக்காரனுக்கு ஒரு ஃபோனை போட்டு இந்த இடத்துல பஞ்சருப்பா அப்படின்னு சொல்லலாம், இந்த அவர் அடிப்பாருப்பான்னு பேச நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம். அப்படிங்களா, வாங்க. இதுதான் நம்ம, அதுவும் இருக்கிற இடத்த பொறுத்து, ஆளை பொறுத்து. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவர் கேட்காத போது நாமளே வாலண்டியராக போய் நிப்பாட்டி, என்னங்க என்னாச்சு, எங்கே நிற்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் போகிற வேலை 10 நிமிஷம் வீணாக போயிடும். இங்கே இதை பண்ணதுனால உங்களுக்கு அங்கே ப்ரொமோஷன்லாம் கிடைக்காது, உறவுகளும் மதிக்காது உங்களை. உறவுகளை அப்புறம் கழுவி ஊற்றும். நான் 4 பேருக்கு புண்ணியம் பண்ணிட்டு வந்தேம்மா அப்படின்னு வீட்டில் சொல்லி பாருங்களேன். சிம்மராசிக்காரவங்க வீட்டில் போய் சொல்லி பாருங்கள், நான் கொஞ்சம் லேட்டாகிட்டு 4 பேருக்கு புண்ணியம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுங்கள். பாவமாக இருந்தது ஒருத்தர் பார்க்க, அவரை கொண்டு போய் வடபள்ளியிலேருந்து அரும்பாக்கத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் சொல்லி பாருங்களேன். அவங்க கேட்பாங்க, ஏன் உனக்கு என்ன தேவையா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறமா தான் நம்ம மைண்டில் வரும், இந்த கேள்வி நம்ம கேட்காம போயிட்டோமே, செஞ்சும் பாராட்டு இல்லையே. சரி, பாராட்டு வேணாம், புண்ணியத்தில் தான் அந்த கலந்துருவங்க, பாராட்டினா என்ன அப்படின்னு தோணும். புண்ணியத்தில் கலக்குது, கலக்காமல் போகுது. இவங்க திட்டுவாங்களே, இதை யார் வாங்கிறது? அப்போ நிறைய நேரத்தில் இப்போ சிம்மராசிக்காரர்கள் மிக தெளிவோடு இருக்க வேண்டிய நேரம். அதனால தான் நான் முதல்ல சொல்லிட்டேன், நம்ம சில குற்றங்கள் பண்ணக்கூடாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுங்கிறது தான் நம்ம வேலையே. இப்போ எக்ஸ்ட்ரானரியாக ஏதாவது உள்ளே இறங்கினா அது பேர் குற்றத்தில் போய் உட்காருது. ஏன்? சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறதுன்னு இதுக்கு பேர். சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறது சிம்மராசி செய்யலாமா? இனிமேல் செய்ய வேணாம், இது நல்ல ஞாபகம் வச்சுங்க. இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா கடவுள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு. சிவனும் சக்தியும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்க. அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லுவாங்க, திருச்செங்கோட்டில் இருக்கார் சுவாமி. முடிஞ்சால் சிவபெருமானையும் அம்பாளையும் சேர்த்து போய் வழிபாடு பண்ணிட்டுவாங்க. இல்லைன்னா எங்கே போனாலும் சரி சிவசக்தி வழிபாடு பண்ணுங்கள். அம்பாளுக்கு ஒரு விளக்கு போட்டால் சுவாமிக்கு விளக்கு போடணும், அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணால் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும். இதை மட்டும் கண்டிப்பாக இந்த சிம்மராசிக்காரர்கள் செய்யுங்க. வாய்ப்பு கிடைச்சா பௌர்ணமி முழு பௌர்ணமியில் உங்கள் ஊர் சிவாலயத்தை ஒரு 11 தடவை சுற்றி வாங்க. உங்கள் ஊர் சிவாலயத்தில் 11 தடவை சுற்றி வந்து சிவனுக்கு ஒரு அர்ச்சனை, அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, ஒரு தீபம் போடுங்க, மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. சுவாமி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன தைரியத்தை வெளிப்படுத்த போகிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற மாய கண்ணாடியை உடைச்சிட்டு அங்கே நல்ல விஷயத்தை ஃப்ரேமில் காட்ட போகிறார். நடந்தே தீரும், நம்பி பாருங்கள், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.